டே 1 ஆஃப் 7 டேஸ் 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவியும். 2 டம்ளர் பச்சை அரிசிக்கு அதே டம்ளரில் ஹாஃப் டம்ளர் உளுந்து ஊற வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசி, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வந்து அரை மூடி தேங்காயும் ஒரு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸில் ஒரு ஹாஃப் பவுல் ஆஃப் ரைஸே நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சிக்கன் போட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி 3 பிரஷ்ட் வச்சு குக் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தென் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் ஜீரகம் எல்லாம் பொடிஞ்சதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரி சேர்த்துக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டி மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சோண்டு சிக்கன் பொடினா நீங்கள் ஆப்ஷன் போடணும்னா போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ரெஷர் போட்டு குக் பண்ணி வச்சுக்கிற நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்து சிக்கன் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும்ல, ஸோ அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சைட் டிஷ் ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.